சர்க்கரையே நிறைய சாப்பிட மாட்டேன், எனக்கு எப்படி சர்க்கரை நோய் வந்தது? கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அது ஃபைனலாக சுகராக தான் பரப்போகுது. ஓகேயா? ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அவங்களோட சுகர் அகைன் ஹைக் ஆகுமா? சில ஃப்ரூட்ஸு சாப்பிடலாம். HbA1c டெஸ்ட் 7 கீழே இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். மாத்திரை போட்டால் லைஃப் லாங் போடணுமா, இல்லை போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி இருக்கீங்களா? 100% நிறுத்தியிருக்கேங்க. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன், மித்து. குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்குமே எல்லாருக்குமே அந்த கேலரி இன்டேக் அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகுது. பாடியால் அந்த கேலரியை பேர்ன் பண்ணவே முடியல. டயபிட்டிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம் சாப்பிட வேண்டியது, பாடியில எல்லாம் ஃபேட்டு சேர்க்க வேண்டியது, அதை பேர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படிங்க சுகர் வராமல் இருக்கும்? உடற்பயிற்சி, இந்த ஆகாரம் நீங்கள் கட்டுப்பாடு வச்சிங்கன்னா 50% ஆஃப் ஆல் டயபிட்டிஸ் நீங்கள் தடுத்துடலாம். என்னதான் இருந்தாலுமே, எந்த கிளாஸில் இருந்தாலுமே 1 hour சில்ட்ரனுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அந்த டயட் பண்ணுறவங்க, அந்த டிசிப்ளின் வைக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, டைமுக்கு சாப்பிட்றது, அந்த டிசிப்ளின் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் அதுதான். அவங்களுக்கு ஒருவேளை மெடிசின் இல்லாமலும் இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ன்றது கில்லர். எல்லா வகை மெட்டபாலிக் டிசீஸ்க்கு ரூட் காஸ் அதுதான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. இன்ஃபேக்ட் இந்தியா இந்த ப்ராப்ளமில் கேபிட்டல் ஃபார் த வேர்ல்டுனே சொல்லுவாங்க. எஸ், டயபெட்டிஸ் தாங்க. இந்த டயபெட்டிஸ்னால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும், இதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா? ப்ரிவெண்ட் பண்ணலான்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி இதை நம்மளால் அட்லீஸ்ட் இன் ஃப்யூச்சர் குறைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம பேசலாம் வித் டாக்டர் அஞ்சனா மோகன், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர். ஹாய் மேம். ஹாய் மோனி, how are you doing? I'm good. How are you? Fine, thank you. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்தியா இட்ஸ் டயபெட்டிஸ் கேபிட்டல். அண்ட் அஃப்கோர்ஸ் அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வி ஷுட் மார்ச் இன் டு த ஃபியூச்சர் வேர் நம்மளால் எந்த அளவுக்கு இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும், ஆர் இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. பட் டு ஸ்டார்ட் வித், இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? டயபிட்டிஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சர்க்கரை நோய். அப்படின்னா என்ன? ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தியாக இருக்குது, ஹைப்பர் கிளைசீமியா இல்லைன்னா டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எதனால் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சர்க்கரை எல்லாருக்குமே இருக்குது, நம்மளுக்கு தேவை, நம்மளோட நார்மலோட பாடி ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஆனால் அதோட ரெகுலேஷன் தான் தப்பாகுது. இப்போ நம்ம பாடியில் இன்சுலின் ஒரு ஹார்மோன் இருக்குது, இந்த பீட்டா செல்ஸ்ன்னு சொல்கிற பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிற ஆர்கன்லேருந்து சுரக்குது. சில பேருக்கு என்ன ஆகுது, இந்த இன்சுலின் சுரக்கிற திறமை கம்மியாகுது. ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணும், இந்த இன்சுலினை இந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை யூட்டிலைஸ் பண்ணிடும். அதுக்கு இது தேவை. ஸோ அது கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அந்த ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தி ஆயிட்டு வரும், டயபிட்டிஸ் வரும். இது ஒரு காரணம். இது இந்தியாவில் ஆக்சுவலி முக்கியமான ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி ஃபேட், உடல்ல இருக்கிற கொழுப்பு. இது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இருக்கிற இன்சுலினை சரியா வேலை செய்ய விடாது. இன்சுலின் இருக்கு, பட் அந்த இன்சுலின் சரியா வேலை செய்ய விடாம அது தடுக்குது. ஸோ இது ரெண்டு தான் மெயின் ரீசன்ஸ். நிறைய ரீசன்ஸ் இருக்கு, இது சிம்பிளிஸ்டிக்கா சொல்லணும்னா இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இதனால தான் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஜெனட்டிக்கா வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதா? ஸோ டயபிட்டிஸ்ன்றது நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன 2 மெயின் ரீசன் இது டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 95% ஆல் டயபிட்டிஸ் இந்த டைப் தாங்க. ஓகே. ஆனா இது இல்லாம வேற டைப்ஸ் இருக்கு. டைப் 1 இருக்குது, இது குழந்தைங்களில் வர்ற டைப்பு. இதுக்கு ஜெனட்டிக்கு கம்மி. டைப் 2ல தான் ஃபேமிலிஸில் வரும். இந்த ஜெனட்டிக் காம்பனன்ட் இருக்குது. இதெல்லாம் டைப் 2க்கு ரொம்ப காமனான விஷயம். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப சமயத்தில் வர்றது டயபிட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ல GDM அப்படின்னு சொல்றது, இதுக்கும் ஜெனட்டிக் காம்பனன்ட் இருக்கு. இதுவும் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 3 மெயின் டைப்ஸ். இல்லாத மெனி டைப்ஸ் இருக்கு. ஜெனட்டிக் காம்பனன்ட் மட்டும் இருக்கிற டைப்ஸும் இருக்கு. பட் காமனா
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 3 காமன் டைப்ஸ். ஓகே, இப்போ நம்ம டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம்? இதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். நிறைய நான் இன்வேசிவ் அப்படின்னா குத்தாமல் ரத்தம் எடுக்காமல் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னா, யூஸ்வலாக ஃபாஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னா சாப்பிடாம 8-9 மணி நேரம் ஓவர் நைட்டாக இருந்து காலையில் வந்து ரத்தம் எடுத்து பார்த்து அதில் இருக்கிற வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு டெஸ்ட் இருக்குது, இப்போ HbA1c. நம்ம ஊரில் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா வந்து அனீமியா, தட் இஸ் இரும்பு சத்து நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி, ஹீமோக்ளோபின் கம்மி, அதனால நம்ம அந்த HbA1c டெஸ்ட் இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ அது ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம ஊரில். பட் வெளியூர்லாம் போனீங்கன்னா HbA1c அண்ட் சுகர் டெஸ்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க டயபிட்டிஸ் டயக்னோசிஸ்க்கு. இப்போ எந்த வேல்யூக்கு மேலே இந்த ஃபாஸ்டிங் சுகராக இருக்கட்டும் இல்லை HbA1c இருக்கட்டும், எந்த வேல்யூக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு நம்மளால லேபிள் பண்ண முடியும், இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத லேபிள் பண்ண முடியும்? ஓகே, ஸோ சுகர் டயபிட்டிஸ்னா ஃபாஸ்டிங்கில் மோர் தேன் ஈக்குவல் டு 126 மில்லிகிராம்ஸ் per டெசிலிட்டருங்க. HbA1c பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஈக்குவல் டு 6.5%. இதுதான் HbA1c. இப்போ GTTன்னு சொல்ற டெஸ்ட் இருக்கு, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அப்படின்னா என்ன, குளுக்கோஸ் கொடுப்பாங்க, அது குடிக்க சொல்லுவாங்க, 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் குளுக்கோஸ் அந்த 2 hour டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 200, மோர் தேன் ஈக்குவல் டு 200 மில்லிகிராம் per டெசிலிட்டர். இதெல்லாம் நான் சொன்னது டயபிட்டிஸோட வேல்யூஸ். இப்போ ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்னா என்ன, நார்மலுக்கும் டயபிட்டிஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு in-between stage. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் 100 to 125 இது ப்ரீ டயபிட்டிஸ். அதே மாதிரி குளுக்கோஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா 140 to 199 ப்ரீ டயபிட்டிஸ். HbA1c பார்த்தீங்கன்னா 5.6 to 6.4. ஸோ அந்த நடுவில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து ப்ரீ டயபிட்டிஸில் வந்துடும். ஸோ டயபிட்டிஸை நம்ம டயக்னோஸ் பண்ணணும்னா இந்த டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும், இந்த வேல்யூஸ்லாம் பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். வீட்டில் குத்தி பார்த்து நம்ம சுகர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது வந்து ஆக்சுவலி தப்பான மெத்தடு. ஆனால் இது எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த சுகரோட பெரிய பிரச்சனை என்னன்னா அறிகுறி எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ஜுரம் வருதா நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு ஏதாவது முடியலன்னா நம்மளுக்கு தெரியுது. சுகரில் நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு செக் பண்ணும்போது 300 400 அப்படி பண்ணும்போது ஓகே யூஸ்ஃபுல். எதுவும் பண்ணாததுக்கு ஒரு வேல்யூ பார்த்து ஓகே அது 304னா கன்ஃபார்ம்டு, வேற எதுவுமே பண்ண வேணாம், அதுலேருந்தே நம்மளுக்கு புரிஞ்சிடும். பட் ஆக்சுவல் டயக்னோசிஸ்க்கு வந்து அது நாட் த கரெக்ட் மெத்தடு. பட் நீங்கள் ரேண்டமாக ஸ்க்ரீன் பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, அதுக்குன்னா ஈஸி டு டூனா அது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது டயக்னோஸ் பண்ணியாச்சு, ஆர் இல்லைனா பிளட் டெஸ்ட் பார்த்துருக்காங்க, அதில் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. அவங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் தட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜெனரலி கன்ஃபர்மேஷன். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயாவது போயிருப்பாங்க, குத்தி பார்த்துருப்பாங்க, அது வந்து 300 அப்படின்னு காட்டுவோம். அது தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் சொன்ன டெஸ்ட் ஏதாவது வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டாக்டர் கிட்ட போகணும். ஸோ நம்ம வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு பொறுத்து இருக்கு. ப்ரீ டயபிட்டிஸில் இருக்கா, டயபிட்டிஸில் இருக்கா, டயபிட்டிஸ்லேயே வந்து ஹையாக இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு பொறுத்து தான் இருக்கு. ஏர்லி ஸ்டேஜில் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் ட்ரையல் கொடுக்கலாம். ஓகே, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜ். இல்லை அதெல்லாம் தாண்டி போயாச்சு அப்படின்ற பட்சத்தில் உடனே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணணும். மேபி இன்சுலின் தேவைப்படலாம். அது ஒரு கேஸ்க்கு ஒரு மாதிரி. ஸோ டாக்டரை பார்க்கறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆமாம், இப்போ பாதி பேர் டாக்டரை பார்க்காம இருக்கிற தள்ளி போடுறது வந்துட்டு ஒரு ட்ரையல். நானே வந்துட்டு ரைஸ் சாப்பிடல, சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போய் நான் வந்து ஒரு ட்ரையல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போவாங்க. இது முக்கியமான காரணம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், மாத்திரை போட ஆரம்பித்தா லைஃப் லாங் போடணும் டாக்டர், அதனால எனக்கு மாத்திரை வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ உண்மையாகவே மாத்திரை போட்டால் லைஃப் லாங் போடணுமா, இல்லை there are people for whom நீங்கள் வந்து இல்லை போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி இருக்கீங்களா? 100% நிறுத்திருக்கேங்க. அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன், மித் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பயப்படுறாங்க. ஸோ என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, இப்போ நான் சொன்னல சக்கரவர்த்தி ஏன் வருதுன்னு பேசணும் இல்லையா, இன்சுலின் இல்லை அதனால வரலாம், இல்லை வந்து உடம்புல வந்து கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால வரலாம். ஸோ என்ன
ப்ராப்ளம்னு பொறுத்து. இப்போ டயபிட்டிஸ்ன்றது வந்து இப்போ நான் டைப் 2 சொன்னேன்ல, அது எல்லாமே ஒரே மாதிரி டைப் கிடையாது, அதில் சப்டைப்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன சப்டைப் இருக்குன்னு பொறுத்து இருக்கு. சரி. சில சப்டைப்ஸில் வந்து 100% ரிவர்சல் பாசிபிள். ஓகே. ஓகே, சில இதில் பாசிபிள் கிடையாது. ஸோ மாத்திரை நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு நிறுத்தலாம். ஓகே. சில பேருக்கு அது முடியாது. நம்ம பாடியில் என்ன இருக்கோ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. பட் நிறைய பேருக்கு நான் ஜென்ரலாக சொல்கிறேங்க, லைஃப் ஸ்டைலை க்ளீனாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஈவன் வந்து நிறுத்தலைன்னா கூட அந்த மெடிசனோட அளவெல்லாம் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் 1 டேப்லெட் 2 அப்படி இருக்கும். இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டோடையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அந்த டயட் பண்ணுறவங்க, அந்த டிசிப்ளின் வைக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அந்த டைமுக்கு எடுக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றது, அந்த டிசிப்ளின் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் அதுதான். அவங்களுக்கு ஒருவேளை மெடிசின் இல்லாமலும் இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன், நானே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு டயட் வந்துட்டு இருந்து பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க எந்த லெவலுக்குள்ளே இருந்து அது பண்ணுறது சேஃப், எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி அன் எமர்ஜென்சி அப்படிங்கிற? ப்ரீ டயபெட்டிஸில் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஓகே, அதுவும் நீங்களா ட்ரை பண்ணுறது வந்து பண்ணலாம், அது சக்சஸ் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. அதுவுமே வந்து நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனீங்களா, நாங்களே சொல்லுவோம் என்ன பண்ண, ஒரு கைடட் வேல பண்ணா. சரி, டயட்ன்றது வந்து இப்போ இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் 3 months கழிச்சு அதை நிறுத்துவேன் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வந்து லைஃப் லாங் சேஞ்ச். அப்போ நம்ம அதை பண்ணும்பொழுது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாம் வரக்கூடாது. நீங்க ஒரு ஸ்கின் டாக்டர், ஸ்கின் வர, ஹேர் ஃபால் வரக்கூடாது, அனீமியா வரக்கூடாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அன்சூப்பர்வைஸ்டா நாமளே இப்போ யூடியூப்ல பார்த்து ஏதோ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஐயோ மேடம் முடி கொட்டி போச்சேன்னு வந்துட போறாங்க. ஓகேயா, ஐயோ எனக்கு ஏதோ ஆச்சு, என்ன ஆகும், அதோட சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி. ஓகே. வேர்ஆஸ் நீங்க அதை சூப்பர்வைஸ்டா பண்ணீங்கன்னா ஒன்று வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்காது. ஓகே. செகண்ட், சக்சஸோட ரேட் ஹையர். தேர்ட், லாங் டேர்ம் அதை நீங்க ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்றதோட ரேட் ஹையர். ஓகே. ஸோ பெட்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வந்து சப்போஸ் ப்ரீ டயபிட்டிஸ்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயபிட்டிஸே வராமல் தடுத்துடலாம். சூப்பர். ஓகே. ஸோ அதை நீங்க வந்து இன்டெலிஜென்ட்டா பண்ணணும். ஸோ தி மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்டேஜ் வந்து அதுதான். எனக்கு சுகர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணலாம், பட் இட்ஸ் ஹார்டர். ஸோ ராதர் நீங்க இந்த ஸ்டேஜ்ல போனீங்கன்னா ஈஸியாக வந்து அங்கே வந்து தடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அது என்னென்னா நம்ம நிறைய இந்த ஃபோனில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது. இது எடுக்கலாம், அது எடுக்கலாம், இதெல்லாம் வந்து வெரிஃபைடா இல்லையா, இதுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்கா, இது ஆக்சுவலி காமன் சென்ஸே சிலதெல்லாம் இருக்காது. ஓகே, ஆனால் மக்களுக்கு அது பிலீவ் பண்ணணும்னு நினச்சி பிலீவ் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக ஒரு டேஞ்சர். ஸோ அதை நம்பி அதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஒரு கரெக்டாக சயின்டிஃபிக்காக என்ன பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே. ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின், ஏன் இந்தியா டயபெட்டிஸோட கேபிட்டல் ஆச்சு? 30 years 40 years பேக் பார்க்கும்போது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் பாப்புலேஷன் இருந்தாங்களா, இல்லை இப்போ நம்ம நிறைய பார்க்குறோமா? அண்ட் why is this shift? அது எப்போவுமே எனக்கு காமனாக வர ஒரு கேள்வி. ஓகேயா, ஸோ நான் ஜென்ரலாக ஒன்று சொல்லுவேன். ஓகே, இப்போது நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபேமிலி ஃபோட்டோன்னு ஒன்று எடுத்துருப்போம்ல. ஆமாம். அந்த ஃபேமிலி ஃபோட்டோக்குள்ளே இருக்கிற மக்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, அந்த ஃபேமிலி ஃபோட்டோக்குள்ளே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு மனசில் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கம் டு 20 years லேட்டர் அதே ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறோம். அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்ட்ல இருந்து, எஸ், ஏஜிங் ப்ராசஸ்ல இருந்து. ஏஜ் 20 years ஆயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா என்ன மெயினாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க அந்த ஃபோட்டோவில், ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருப்போம் இப்போ ரீசெண்டாக. கரெக்டா? சின்ன தமா தூண்டு இருக்கிற சைஸ் பசங்கள்லாம் வந்து அவ்வளோ ஒபிஸாக இருக்குதுங்க. ஓகேயா, ஸோ என்ன மாறி இருக்குது? என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் ஜீன்ஸ்னாலே இருக்குமா? ஒரு ஜீன் மாறுறதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும், பில்லியன்ஸ். இப்போ இந்த 10-30 வருஷத்தில் என்ன மாறி இருக்கு நான் சொல்கிறேன். பேயிங் கெப்பாசிட்டி,
அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். நீங்கள் சின்ன குக்கிராமத்துக்கு போனால் கூட கோக்கு, பெப்சி, சிப்ஸுன்னு அவைலபிளாக இருக்கா? எல்லாருக்கும் தெரியுதா? சமேசா, பேல்பூரின்னு எல்லாரும் இப்போ இது பண்ண முடியுதா? நம்மளுக்கு வந்து பையிங் கெப்பாசிட்டி இருக்குது. சண்டே ஆனால் மாலுக்கு போக வேண்டியது, மூவி பார்க்க வேண்டியது, பீட்சா வாங்கி சாப்பிட வேண்டியது. இது ஒரு நார்மலான ஃபேமிலி ரூட்டீன். எஸ். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்யூமுலேட்டட் கேலரி இன்டேக் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்குமே எல்லாருக்குமே அந்த கேலரி இன்டேக் அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகுது. பாடியால் அந்த கேலரியை பேர்ன் பண்ணவே முடியல. ஸோ என்ன ஆகுது, அந்த எக்ஸஸ் கேலரியை வந்து கொழுப்பு சத்தா வந்து அது நல்லா பியூட்டிஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி நல்லா வச்சுருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ என்ன ஆகுது, இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், டயபிட்டிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம் ஃபேட். 1. இப்போ லெட்ஸ் டேக் தி அதர் சைட், எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பாயிண்டில் எத்தனை பேர் உடல் பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே இந்தியா ஸ்டடியில் 101 மில்லியன் இன்டயப் ஸ்டடின்னு பேர், ஐசிஎம்ஆர் இன்டயப் ஸ்டடி. 101 மில்லியன் அப்படின்னா 10 கோடி மக்களுக்கு சுகர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இதே ஸ்டடியில் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஸோ டபிள்யூஹெச்ஓக்கு ஒரு கைட்லைன் இருக்குது, ஹவு மச் ஆக்டிவிட்டி பண்ணால் மெட்டபாலிக் டிசீஸ் வராதுன்னு. அதோட கணக்கு பார்த்தீங்கன்னா 150 to 300 minutes ஆஃப் மாட்ரேட் டு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி. வாக்கிங்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கணும். ஓகே, இதுதான் கணக்கு. இது எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% மென்னு. ஓகே, விமெனில் 3%. ஓ ஓகே. ஸோ சாப்பிட வேண்டியது, பாடியில எல்லாம் ஃபேட்டு சேர்க்க வேண்டியது, அதை பேர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படிங்க சுகர் வராமல் இருக்கும்? ஓகே, ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதாவது பீப்புள் அப்படியே கேட்டு அந்த டவுட்லாம் கேட்கும்போது நீங்கள் நினைப்பீங்க ஏதோ பெரிய விஷயம் இருக்கு போல. ஒன்றுமே கிடையாது. ஓகே, அந்த உடற்பயிற்சி டெய்லி பண்ண ஆரம்பித்தாலே நிறைய பேருக்கு இது வராமல் தடுத்துடலாம். இன்ஃபேக்ட் எங்கள் ரிசர்ச்சில் நாங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா 2 விஷயம்தான், டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சி, இந்த ஆகாரம் வந்து நீங்கள் கட்டுப்பாடு வச்சிங்கன்னா 50% ஆஃப் ஆல் டயபிட்டிஸ் நீங்கள் தடுத்துடலாம். ஓ ஓகே, ஆமாம். இது வந்து இந்தியாவில் பண்ண, இன்ஃபேக்ட் விமெனில், ஓகே, லேடிஸில் வந்து இது மோர் எஃபெக்டிவ். ஓகே, ஜென்ஸை விட லேடிஸில் வந்து இது ரொம்ப எஃபெக்டிவ். ஆனால் அது யாரும் பண்ண மாட்டேன்றாங்களே. ஒர்க் அவுட் பண்ணுறது தானே கஷ்டம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஏன் டயபிட்டிஸ் வருதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. காமனாக நாங்கள் வந்துட்டு டயபிட்டிஸ் ஸ்க்ரீன் பண்ணுறோம்னா, லைக் ஆஸ் டெர்மட்டாலஜிஸ்ட், த ஃபர்ஸ்ட் சைன் வந்து பிக்மெண்டேஷன் அரவுண்ட் த நெக். பட் நான் இது ஆஃப் லேட் வந்து ரொம்ப கிட்ஸில் பார்க்குறேன். ஆமாம், அவங்க வந்து ஒபீஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் தின் பில்ட் கிட்ஸ் தி ஸ்டார்ட் டெவலப்பிங் அகாந்தோசிஸ் ரொம்ப ஏர்லியராக. ஸோ சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது அண்ட் அதோட அசோசியேட்டடாக சைல்ட்ஹுட் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ காமனாக பார்க்குறீங்க? அண்ட் அதோட பர்சன்டேஜ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்களா? பர்சன்டேஜ் 100% இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் வி சீயிங் டபுளிங், ட்ரிபிளிங் ஆஃப் சைல்ட்ஹுட் டயபிட்டிஸ், ஓகே, விச் இஸ் ஃபாலோவிங் த பேட்டர்ன் ஆஃப் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. ஓகே, ஓகே. ஸோ கிட்ஸில் வந்து இப்போது நம்ம கிட்ஸே பார்த்தீங்கன்னா தேர் ஃபைட்டிங் ஒபிசிட்டி. நீங்கள் தமாத்துண்டு 4 years 5 years 6 yearsலாம் வந்து நம்மளாம் காலத்தில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு ஒபீஸ் சைல்டை பார்த்தா அது தனியாக நிற்கும், 1 2 அப்படி இருக்கும். இப்போ எல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க. பீப்புள் ஆர் ஒபீஸ், சில்ட்ரன் ஆர் ஒபீஸ், ஆக்டிவிட்டி கிடையாது. ஓகே, ரொம்ப கம்மியாச்சு. இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10th எக்ஸாம் வருது. ஓகே, ஸ்கூலில் கிளாஸஸ்லாம் நடக்குது. மேத்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. பிடி கிளாஸ் வரும்போது என்ன நடக்கும்? பிடி கிளாஸ் 2 per week இருக்கும். ஆமாம், அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூல்னா கண்டிப்பாக இருக்கும். என்ன நடக்கும் வருதுன்னா பிடி கிளாஸ் கட் ஆயிடும். டான்ஸ் கிளாஸ் கட் ஆயிடுமா? ஆமா, எல்லா கிளாஸும் கட் ஆயிடுமா? கிரவுண்டுக்கு போகாத, எதுவுமே பண்ணா, உட்கார்ந்து படி, உட்கார்ந்து படி, நடந்துட்டு படி கூட சொல்றோம். நம்மளே அப்படி சொல்றோம். அப்புறம் என்ன, யாரையும் வந்து சொல்லி கொட்டுறமே கிடையாது. அந்த டைம்ல வேற ஒரு அம்மாவா நீங்க என்ன பண்ணுவீங்க? பூஸ்ட் கொடு தம்பி, இதை கொடு தம்பி, ஹார்லிக்ஸ் கூட. பிரெயின் பவர் அச்சீவ் பண்ணணும். கரெக்டா? கேலரிஸை புஷ் பண்ண வேண்டியது, எக்ஸசைஸை கட் பண்ண வேண்டியது. அப்புறம் எப்படி அந்த சைல்டு ஒபீஸ் ஆகாம இருக்கும்? எல்லாம் சேர்த்து ஸ்ட்ரெஸ் வேற.
ஸோ அப்படி கில்லர் காம்பினேஷன். இந்த சைல்டு வந்து ஸ்கூலை முடிச்சு நீங்கள் காலேஜ் போகிறதுக்குள்ளே டயபெட்டிக் ஆக்கிடுவோம் நம்ம. அப்படிதான் போயிட்டு இருக்குது இப்போ சிஸ்டம். பிரேக் பண்ண டைம் ஆச்சு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலுமே எந்த கிளாஸில் இருந்தாலுமே 1 hour சில்ட்ரனுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட்டு. நீங்கள் வந்து சொல்கிற இந்த பிளாக் கலர் சொல்கிறீங்களா, வெல்வெட்டி பிளாக் நெக்கில், இதுக்கு பேர் ஆக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். இது வந்து ஒபிசிட்டியான ஒரு ஃபீச்சர். பட் ஒபிசிட்டியை விட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஃபீச்சர். இப்போ நான் சொன்னல இன்சுலின் இருக்குது பட் அது வேலை செய்யலை. இது ஏன் வருதுன்னா, சம்டைம்ஸ் கண்ணுக்கு தெரியாத இடத்துல வந்து இந்த கொழுப்பு சத்து உட்காந்துருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து சப்கியூட்டேனியஸில் மட்டும்தான் வெளியில் தெரியும். அப்படின்னா வயிறில், கையில், காலில், தொடையில் தெரியும். ஆனால் வயிற்றுக்குள்ளே உட்காந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ஈரல் மேலே, கிட்னி மேலே, லிவர் மேலே, இது பேங்க்ரியஸ் மேலெலாம் உட்காந்துச்சுன்னா உள்ள டேமேஜ் பண்ணமே தவிர வெளியில் தெரியாது. ஓகே. ஆனால் இதோட சைன் உங்களுக்கு கழுத்தில் தெரியும். ஸோ இன்சுலின் கருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சைல்டுக்கு வந்து இன்சுலின் இது எப்படி பிரேக் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, எக்ஸசைஸ் தான். அந்த குழந்தை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அந்த கழுத்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். பிகாஸ் சைல்டுஹுட்ல ரொம்ப ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணிடலாம். எஸ், தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங் தட். எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறேன், க்ரீம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், போய் ஒர்க் அவுட் பண்ணு போ, அவ்வளோதான். ஈஸியாக போயிடும். ஃபியூ மந்த்ஸ் தாங்க, 6 monthsக்குள்ள நல்ல நார்மல் ஸ்கின் ஆகிடும் அந்த சைல்டு ஒர்க் அவுட் பண்ணிடுச்சுன்னா. பட் ஆனால் பேரண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின் இதுதான் இருக்கும், என் குழந்தை எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. ஸோ த ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லைங்க அப்படிங்கிறது. எதுவுமே சாப்பிட்றது இல்லையும் வந்து ரொம்ப ரிலேட்டிவ் தாங்க. ஓகேயா? இப்போது நம்ம நார்மலாக வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நீங்கள் இட்லி சாப்பிட்லாம், 3 இட்லி சாப்பிட்லாம் காலையில் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உட்காருவாங்க. சில பேர் வந்து நான் இதை ரொம்ப பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்டுக்கு, இல்லை ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு யாராவது ஒருத்தர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவள் ஒன்றுமே சாப்பிட்றதில்ல டாக்டர், 5 இட்லி கொடுத்தா கூட அது ரொம்ப அப்படியே வச்சு 5 இட்லியா. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிலேட்டிவ் தான். ஒன்றுமே சாப்பிட்றதில்லன்றது வந்து ஒரு பயங்கரமான ரிலேட்டிவ் தான். நம்ம ஊரில் வந்து இப்படி ஒரு மவுண்டன் ஆஃப் ரைஸ் சாப்பிட்டா தான் எல்லாருக்கும் சந்தோஷம். அது கொஞ்சம் அந்த மவுண்டன் வந்து ஒரு ஹில் ஆச்சுன்னா கூட அவஸ்தப்பட்டு எதுவுமே சாப்பிடலன்றுவாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம பாடிக்கு தேவையானது சாப்பிட்டா போகும். அதுக்கு மேல் கொண்டு சாப்பிட்டா அது ப்ராப்ளம் தான். காமனாக ஒரு விஷயம் சுகர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா, சர்க்கரையே நிறைய சாப்பிட மாட்டேன், எனக்கு எப்படி சர்க்கரை நோய் வந்தது அப்படிங்கிறது. அண்ட் இல்லைனா நான் நிறைய ரைஸ் சாப்பிட்றது இல்லை, நான் நிறைய சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சுகர் அண்ட் ரைஸ், ஃபுட்டில் வந்துட்டு வேறு எதெல்லாம் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை வந்துட்டு தூண்டலாம்? இப்போது இது காமனான ஒரு மிஸ்கன்செப்ஷனுங்க, சுகர் சாப்பிட்டா தான் வந்து சுகர் வரும் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அது ஃபைனலாக சுகராக தான் பரப்போகுது. ஓகேயா? நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டாலும், நூடுல்ஸ் சாப்பிட்டாலும், பாஸ்தா சாப்பிட்டாலும், ரைஸு சாப்பிட்டாலும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும், இட்லி சாப்பிட்டாலும், தோசை சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் ஃபைனலாக அது குளுக்கோஸாக வந்து நிற்கும். நீங்கள் சாப்பிட்ற அளவு, ஓகே, நீங்கள் சாப்பிட்ற டைப் ஆஃப் ஃபுட். ஓகே, சில டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே சீக்கிரம் அப்சார்ப் ஆகிடும். அப்சார்ப் ஆகிடுச்சுன்னா அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்டில் ஸ்பைக் ஆகும். அதுக்கு பேர் கிளைசீமிக் இண்டெக்ஸ், ஜிஐ அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜிஐ ஃபுட்ஸ் ஜாஸ்தி வந்துருச்சுன்னா உங்கள் பேங்க்ரியஸ் மேலே உங்களுக்கு இன்சுலின் ரிலீஸ் வந்து திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுவும் ஃபேட் டெப்போசிஷன்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அது கோப் பண்ண முடியாமல் ஆகிடும். ஒரு சிச்சுவேஷன் அப்படி வந்துடும். ஸோ அப்போ வந்து சுகர் ஏறும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இந்த லோஜி இந்த ஸ்பைக் இப்படி வராமல் ஃப்ளாட்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைக்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது வராது. ஸோ நீங்கள் சுகர்னு மட்டும் கிடையாது, நீங்கள் சாப்பிட்ற என்ன சாப்பிட்டாலுமே அது ஃபைனலாக குளுக்கோஸாக தான் போய் நிற்கும். ஸோ என்ன சாப்பிட்டாலுமே அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகர் இல்லாதவங்களுக்கு என்ன வேணால் என்ஜாய் பண்ணலாம், அதை பற்றி இல்லை. பட் அளவுக்கு மீறி சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. பாடி ஃபேட் ஒரு சைடு, குளுக்கோஸ் ஒரு சைடு, இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது பிரச்சனை ஆகுது. ஸோ ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக ஒரு சவுத் இண்டியன் டயட்டில் நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் எதுலாம் இருக்கும்?
எல்லாம் நீங்கள் போட்டு சுகர் போட்டு எல்லாமே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான். ஓகே, ஒயிட் சுகர் போட்டு எல்லா ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு நீங்கள் ரைஸே ரொம்ப ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். நம்ம ஒயிட் ரைஸ் இருக்குல்ல ரொம்ப ஹை ஜிஐ. ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் எடுத்தாலுமே அது சரிதான். ஸோ நம்ம சாப்பிட்றது யூஸ்வலி வி ஈட் இந்த சோனா மசூரி பொன்னி இதெல்லாம் தான் வி ஹேவ் இன் சவுத் இந்தியா. எல்லாமே 100% ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதே மாதிரி பேஸ்ட்ரீஸ் anything which is sweet is very high GI sugar and spike பண்ணிடும். பட் இது இல்லாம சில திங்ஸ் வந்து சர்ப்ரைஸான திங்ஸ் எல்லாம் சிலது ஹை GI இருக்கு. ஒன்னு சொல்றேன், இட்லி இஸ் ஹை GI. அது வந்து ரைஸ் நம்ம ஹெல்த்தின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் இட்லி அப்படியே பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சுகர் ஏறிடும். ஏன்னா அந்த பாடியில் டக்குன்னு அப்சார்ப் ஆகிடும். ஓகே, ஓட்ஸ் எஸ்பெஷலி குவிக் குக்கிங் ஓட்ஸ். ஓகே, ரோல்ட் ஓட்ஸ் வேற. ஓகே, அந்த ஸ்லோ குக்கிங் அது வேற. பட் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ஃப்ரிட்ஜ் இது மைக்ரோவேவ்ல போட்டு எடுக்கிறோம் இல்லையா, டக்குன்னு குவிக் குக்கிங், அது நல்லா சீக்கிரமா அப்சார்ப் ஆயிடும். ஸோ அது சாப்பிட்றவங்களுக்கு நல்லா ஸ்பைக்ஸ் வரலாம். அந்த மாதிரி சில இட் டிபெண்ட்ஸ். ஜிஐயோட ஃபுட்டுக்கு நிறைய டிபெண்டன்சி இருக்கு. ஓகே, ஜென்ரலா எனிதிங் ஸ்வீட் இஸ் வெரி ஹை ஜிஐ. ஓகே, artificially sweetened with sugar. So anything with sweet sugar. Yeah. And sugar அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வெள்ளை சுகரே யூஸ் பண்ணுறது இல்லை, வெறும் கருப்பட்டி வெல்லம் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லை வெல்லம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்னவா இருக்கும்? எல்லாமே சேம் தான். ஓகேயா, நீங்கள் ஜாகரி சுகராக எடுத்துக்கோங்க, பாம் சுகராக எடுத்துக்கோங்க, என்ன சுகராக எடுத்தாலுமே எல்லாமே குளுக்கோஸாக வந்து நிற்கும் ஃபைனலாக. எதுவாக எடுத்தாலும் சேம். என்ன இந்த வெள்ளத்துல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் அயன் இருக்கு, கொஞ்சம் அந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் இருக்கே தவிர குளுக்கோஸ்ன்னு பார்க்கும்போது ஜிஐன்னு பார்க்கும்போது ஆல் 100% சேம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோ இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்களோ சுகர் எடுத்தாலும் ஒன்று தான், இது எடுத்தாலும் வெல்லம் எடுத்தாலும் ஒன்று தான். ஹனி எல்லாமேங்க, எல்லாமே அது எங்க வரும்? ஸ்வீட்னர் கிடையாது. ஓகே, I'll come to that sweetener part. ஆமா, these things are all the same. ஸோ அது ஒரு என்ன சொல்றது, அந்த காலத்தில் அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, அதனால அது நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன். அது அந்த காலத்தில் அவங்க ஆக்டிவிட்டி லெவல்ஸ், அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அவங்க ஃபுட் அவைலபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கிடைக்கிற கொஞ்சம் கேலரிஸ் அதுலேருந்து தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை ரிஃபைன் ஃபுட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு நெய் இருக்குது, ஆயில்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, எதெல்லாம் இருக்குது, சீஸ் இருக்குது, இதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸஸ் ஆகுது. அவங்களுக்கு அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு சாப்பிட எப்படினாச்சும் ஒரு பாயசம் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, தப்பாகலை. நம்மளுக்கு நம்மளோட டெய்லி லிவிங்லேயே வந்து டூ மச் எக்ஸஸ் வருது. இது சேர்க்கும் போது அதுக்கு மேல் கொண்டு 100% இட் இஸ் காசிங் டேமேஜ். ட்ரூ. ஸோ யூஸ்வலாக கை வைத்தியம், நம்மளுக்கு சுகர் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் சில பேர் எப்படின்னா, நான் மாத்திரையும் எடுத்துக்கிறேன் கூட கை வைத்தியமும் பார்த்துக்கிறேன், ஆனால் அந்த மாத்திரைக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. சுகர் கம்மியாச்சுன்னா கை வைத்தியம் இருந்தால்தான் தான் சுகர் கம்மியாச்சு அப்படின்ட்டுருவாங்க. பட் இன்னொரு கேட்டகரி, மாத்திரைங்கிறது ஒரு ஸ்கேம், கை வைத்தியம் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று வெந்தயம், இன்னொரு வந்து ஆவாரம் பூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகுதா, சயின்டிஃபிக் பேக்கப் என்ன இருக்குது? இது எதுக்குமே சயின்டிஃபிக் பேக்கப் கிடையாதுங்க. ஒன்றுக்கு தான் இருக்குது, வெந்தயம். வெந்தயத்துக்கு வந்து சுகர் லோவரிங் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக தான் இது மாத்திரை இல்லாமல் எடுக்கிறது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் கூட சேர்த்து எடுக்கும் பொழுது இதில் கொஞ்சம் சயின்டிஃபிக் பேக்கிங் இருக்குது. ஓகே, ரெண்டாவது எதுக்கு இருக்குன்னா டர்மரிக், மஞ்சள். ஓகே, ஸோ நம்ம குக்கிங்கில் மஞ்சள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது மஞ்சளுக்கு. ஸோ இது சுகர்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல், இதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லேயும் யூஸ்ஃபுல். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக் பேக்கிங், மிச்சது எல்லாமே வந்து ஹியர்ஸே தான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிறைய தினம் ஒரு ரீல்ல வந்துட்டு புதுசு புதுசா அதை எடுத்துக்கலாமா டாக்டர், ரீல்ஸ் வேற ஏகப்பட்டது. இது குடிங்க சுகர் கம்மி, இது குடிங்க, உங்களுக்கு எதுவுமே வராது. எதுக்குமே சயின்டிஃபிக் பேக்கிங் இல்லைங்க. ஸோ இது ரெண்டு தான், ஒன்று மஞ்சள், இன்னொன்று வந்து மேத்தி ஃபெனுக்ரிக், அதான் வெந்தயம். ஓகே, ஸோ வெந்தயம் எடுத்துக்கோங்க, ஆனால் அதுக்கு கூட மாத்திரையும் எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸில் காமனாக இருக்கிற ஒரு குவெஸ்டின் கூட சொல்ல, இல்லை ஒரு டவுட், ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அவங்களோட சுகர் அகெயின் ஹைக் ஆகுமா? இது வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு
டயபெட்டிஸ் வருமா ஒன்று, இன்னொன்று டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஃப்ரூட் சாப்பிடலாமா? ஓகே, ஃப்ரூட் சாப்பிட்றதுனால டயபிட்டிஸ் வராது. ஃப்ரூட் இஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட், அதில் ஃபைபர் நிறைய இருக்குது, தேவைப்படுற ஃப்ரக்டோஸ் இருக்குது. ஸோ இதனால டயபிட்டிஸ் வராது. இது இல்லாமல் நிறைய விஷயம்னால டயபிட்டிஸ் வரும். ஓகே, லெட்ஸ் நாட் ப்ளேம் இட். ஓகே, அதை பாவம் ஏன் ப்ளேம் பண்ணுறீங்க? இப்போ சுகர் இருக்கிறவங்க ஃப்ரூட் சாப்பிடலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய சுகர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாங்க. சில ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம், அதுவும் சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோல்னால் என்ன, ஹெச்பிஎன்சி டெஸ்ட்டு 3 மாதம் ஆவரேஜ் டெஸ்ட்டு 7 கீழே இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா ஆப்பிள், பப்பாயா, குவாவா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இதெல்லாம் வந்து அலவுடு ஃப்ரூட்ஸ். இந்த சிட்ரஸ் கேட்டகரி இதெல்லாம் வந்து அலவுடு ஃப்ரூட்ஸு. இது டெய்லி ரொம்ப வந்து கண்ட்ரோலாக இருக்கிறவங்க டெய்லி ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் ஒன்றுமே ஆகாது. ஆனால் சுகர் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா லோடு. ஸோ நம்ம ஆக்டிவாக குறைச்சிட்ருக்கோம், நம்ம ட்ரை பண்ணுறோம் ரொம்ப, அப்போ கொஞ்ச நாள் ஃப்ரூட்ஸ் அவாய்ட். எக்ஸ்ட்ரா லோடு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை நம்ம குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அலோவ் பண்ணிக்கலாம். சீசன் மாம்பழம் கேட்டே ஆகணும். சுகர் இருக்கவங்க மாம்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். அதை அதுதான் ஹியூமன் நேச்சர். ஸோ அலவுடா இல்லையான்னு கேட்டால் ட்ரூத்ஃபுல்லி அலவுட் கிடையாது. ஏன்னா சுகர் ஸ்பைக் ஆகும், இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் திருப்பி உங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருக்கு. ரொம்ப ஹையாக இருந்தால் திருப்பி இது 100% ஸ்பைக் ஆகும். இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் நல்லா கண்ட்ரோலாக இருக்கிறவங்க மாம்பழ சீசன் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுன்னா ஓகே. ஸோ ராதர் தேன், ஆனால் அது ஹோல் ஃப்ரூட்டாக எடுக்கிறது பெட்டர். ஸோ மாம்பழம் வந்து மாம்பழமாகவே எடுத்துக்கோங்க, மேங்கோ ஜூஸாக பண்ணி, மேங்கோ ஐஸ்கிரீமாக பண்ணி அப்படியெல்லாம் சாப்பிடாம ஃப்ரூட்டாக என்ஜாய் பண்ணுறீங்க, சீசனுக்கு நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்கன்னா தட்ஸ் ஃபைன். குவான்டிட்டி, அகெயின் த குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஸோ ஒன் சர்விங், ஸோ ஒன் சர்விங் இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன கட்டோரி இருக்கு இல்லையா, நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணி பீஸில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. ஃபார் பட் அகேன் திஸ் இஸ் ஒகேஷ்னல். நீங்கள் டெய்லி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டு கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் காமிக்கும். ஆமாம். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால நம்ம டயபெட்டிஸ் எஃபெக்ட் ஆகுமா? ஸ்ட்ரெஸ்னால டயபெட்டிஸ் வருமா? அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதை ஃப்ளக்சுவேட் பண்ணுமா த சுகர் லெவல்ஸ்? எல்லா ஆன்சருக்கும் எஸ். ஓகே. குழந்தைங்கள ஏன் வருதுன்னு கேட்டிங்கல்ல, முக்கியமான விஷயம் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம பசங்க மேலே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை போடுறோம், எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொட்டுறோம் அவங்க மேலே. இதை பண்ண, அது வாங்கு, ரேங்க் வாங்கு, இதெல்லாம் விட்டுருங்க. படிப்புன்றது ஒரு விஷயம். இதெல்லாம் இல்லாமல் இப்போது நம்மளாம் குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் போனோம், பாட்டு கிளாஸ் போனோம், டான்ஸு கிளாஸ் போனோம், ஹாப்பியாக போயிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஒரு காம்படிஷன் ஆயிடுச்சு, ரியாலிட்டி ஷோ, பாடு, ஃப்ளாட்டு வாங்க. ஒரு குழந்தையோட வேலையா ஃப்ளாட்டு வாங்குறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை மேலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. இவ்வளோ வயசு தான், 7 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைக்கு பாடணும், ஆடணும், ஸ்விம் பண்ணணும், மெடல் வாங்கணும், இதில் வாங்கணும், கிரிக்கெட்டில் வாங்கணும், எல்லாத்துலேயுமே குழந்தை ஏன் மெடல் வாங்கணும்? ஏன்? அது தேவையே கிடையாது. ஒரு குழந்தை வந்து ஹாப்பியாக ஒரு ஹாபியை எந்த ஒரு காம்படிஷன் இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். அது மேலே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அப்படியே போட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே அது மைண்ட் அப்படியே அச்சீவ் பண்ணணும். அது பயங்கரமான டெட்ரிமெண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு. இவங்கெல்லாம் அடல்ட்ஸ் ஆகி வரும்பொழுது நிறைய விஷயம், சுகர்ன்றது ஒரு விஷயம் தான், நிறைய வந்து கோப்பிங் இஷ்யூஸு, ஏகப்பட்ட இஷ்யூ அவங்களுக்கு இருக்குது. இதனால் சுகர் வருமா? 100% வருங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து கில்லர். எல்லா வகை மெட்டபாலிக் டிசீஸ்க்கு ரூட் காஸ் அதுதான். அந்த சாப்பாடு சாப்பிட்றது ஏன் ஸ்ட்ரெஸ்ஸுனால? ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான். பாடியில் ஹெட் டு டோ வரைக்கும் உங்களுக்கு அஃபெக்ட் வரலாம். பொன் குழந்தைங்களுக்கு வந்து பீரியட்ஸில் ப்ராப்ளம் வரலாம், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம், எல்லா வகை ப்ராப்ளமும் வரும் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதனால், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால சுகர் வரலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு குறையாத காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஓகே. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் கரெக்டாக பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து டயட் வைக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், எல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கம்மியாக இருக்கும் இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம். பட் பண்ணாலுமே, மெடிசன் எடுத்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா. காமனாக தான் பார்ப்பேன், எல்லோரும் இப்போ நம்ம ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர் அப்படின்றவாங்க. அப்புறம் ஏன் வேலை
கை ஹையாக இருக்கும். சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் போதும், குடு 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 குடுன்னு ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே டெட்ரிமெண்ட். ஸோ அது சுகர் கண்ட்ரோலும் சரி, சுகர் ஃப்ளக்சுவேஷனும் சரி, அது ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணால் காம்ப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிக்கும். ரொம்ப சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். பாடியை வீக்கன் பண்ணிடும். இம்யூன் சிஸ்டம் வீக்கன் ஆகும். டிசீசஸ் வர நீங்கள் பார்த்தீங்கனாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ்டு பர்சனுக்கு வந்து அடிக்கடி கோல்டு வரும். ஆமாம், அடிக்கடி டிசீசஸ் வரும். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த ஹேர், ஸ்கின் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா வித ப்ராப்ளம்ஸும் இந்த ஸ்ட்ரெஸ் ரூட். ஸோ அங்கே வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா மிச்சது எல்லாமே ஒரு மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரூ. ரேபிட் ஃபயர் கொஸ்டின். ஓகே. தோசா ஆர் சப்பாத்தி? ரெண்டுமே கிடையாது. நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி நோ ப்ராப்ளம். ரெண்டுமே கிடையாது. ப்ரௌன் ரைஸ் ஆர் ஒயிட் ரைஸ்? ப்ரௌன் ரைஸ். வார்ம் வாட்டர் ஆர் டீ? வார்ம் வாட்டர். ஓகே. ஃப்ரூட் ஆர் ஃப்ரூட் ஜூஸ்? ஃப்ரூட் டெஃபினெட்லி. Okay. White bread or brown bread? Brown bread. Sugar free or jaggery? Sugar free. Fruits at morning or fruits at evening? Doesn't matter. Okay. Cooked veggies or raw salad? Raw salad. Curd or buttermilk? Both are okay. Potato or sweet potato? Both are not okay. இல்லை, நிறைய பேர் வந்து பொட்டேட்டோ தான் கேட்டது. ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ஆக்சுவலி ஹெல்த்தி அப்படின்னு ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைபர் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஃபுல் ஸ்டார்ச் தான். அதுவும் பொட்டேட்டோ தான், அதுதான் க்ரோஸ் அண்டர் த கிரவுண்டு தான், ஸ்டார்ச் தான் எல்லாமே. ஆனால் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, பொட்டேட்டோவை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைபர் இருக்குது. ஸோ இதில் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி ஒன்று சூஸ் பண்ணோன்னா சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே வந்து நாட் ஓகே. சுகர் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீவியா அப்படின்னு ஒரு என்டையர் கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜென்ரலாக கிடைக்கிற சுகர் ஃப்ரீ, ஸ்வீட்னஸ். ஸோ இதில் எதை வந்து அவங்க சூஸ் பண்ணலாம்? ஸோ இதை பற்றி நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. ஆமாம். WHO ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இட்ஸ் நாட் ஹெல்த்தி இப்படி அப்படி, டயபிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மிச்சவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்தியா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டை நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பிரிக்கலாம். ஓகே. இந்தியாவில் ப்ரைமரி ஸ்வீட்னர் யூஸ் டீ காஃபி தான். கரெக்ட். ஓகே. வேர்ஆஸ் வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைமரி ஸ்வீட்னர் யூஸ் ஸ்வீட் அண்ட் பெவரேஜ், அதுவும் அஸ்பார்டேம். ஓகே. ஸோ இந்த கோக்கு, பெப்சி இருக்குல்ல, இது அவங்க தண்ணி மாதிரி குடிக்கிறாங்க. ஆமாம். ஸோ நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஸ்வீட் அண்ட் பெவரேஜ், அதில் இருக்கிற ஸ்வீட்னர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. இது நம்ம ஊரில் கம்மி. பசங்க இருக்குதுங்க, டீனேஜ் அதுக்கு கீழே தே ஆர் யூஸிங். பட் ஜென்ரல் அடல்ட் பாப்புலேஷன் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஸே கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு டீ காஃபி, இப்போ ஒரு பெலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று போட்டு இல்லை 2 போடும், ஒரு நாளைக்கு ஒரு 6 பெலட் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. அதுக்கு மேலே யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட். ஸோ டீ காஃபியில் ஸ்வீட்னர் போடுறது சுகருக்கோ இல்லையோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுலேயும் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸ் லைக் ஸ்டீவியா பெட்டர் தேன் அஸ்பார்டேமுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் இருக்குது. மிச்சதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எப்பயாவது அந்த ஸ்வீட் கிரேவிங் இருக்கும்போது தப்பு கிடையாது. ஓகே. ஸோ அந்த ஸ்வீட்னரில் டீ காஃபியில் போடுறது எங்கே தப்பு வரும்னா, நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணுறோம்ல, அதில் போட்டிங்கன்னா அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் நோபடி குக்ஸ் ஃபார் 1 person in our family. நம்ம வந்து மினிமம் 4 பேருக்கு குக் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த அளவு என்ன ஆகிடும், அது வந்து ஜாஸ்தி ஆகிடும். அது அன்ஈக்குவல் ஷேராக 4 பேர் அப்படி கரெக்டாக சாப்பிட்ற மாட்டாங்க. ஸோ அதில் என்ன ஆகும், உங்களுக்கு ரிஸ்க்கு. அதில் எவ்வளோ போகுது உள்ளேன்னு கூட கணக்கு இல்லாமல் போயிடும். அதை வச்சு வேற ஒரு வாரம் சாப்பிடுவோம். ஸோ அதனால அந்த ஸ்வீட்னஸ், இன்ஃபேக்ட் அந்த ஸ்வீட்னரோட எஃபெக்டே நல்லிஃபை ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணும்போது அதில் அவ்வளோ நீங்கள் ஃபேட் போடணும், எதனாச்சும் இருக்கும் அதுக்குள்ளே ஃபேட்னிங் ஏஜென்ட்டு. அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட குவாலிட்டி வரும், ஸ்வீட்ஸு, பிஸ்கெட்ஸு இதெல்லாம். ஸோ அது ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு நீங்கள் சுகரே எடுத்துக்கலாம். ஓகேயா? நீங்கள் ஸ்வீட்னர் எங்கே யூஸ் பண்ணலான்னா, டெய்லி டீ காஃபியில் அது நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ஒரு 6 டேப்லெட்ஸ் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் சேஃப். அதே மாதிரி இந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் இது எடுத்துக்கலாமா? சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் சுகர் ஏறாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டில் ஃபேட் இருக்கு. நீங்கள் டோட்டல் ஃபேட்டு பார்த்துட்டு உங்களோட டோட்டல் கேலரி இன்டேக்கில் அலவுடுன்னா எடுத்துக்கலாம். ஓகே. Pregnancy-ல diabetes, so gestational diabetes, how common is this and how important is it to diagnose diabetes during pregnancy? It has become very common. Okay. 20 to 25% of pregnancies now in metropolitan India have GDM. Oh, that's actually quite that's a one lot. in, yeah,
So that is 1/4 of the pregnant population. It's common. It's getting more and more common. Rural areas la konja kammi, not far behind, but konja kammi. Urban areas la romba jasti. As with diabetes. Pregnancy diabetes இப்போ 2 types வந்துருச்சு. நம்ம காமனாக இது வரைக்கும் பேசியிருக்கிற ஜிடிஎம் அப்படின்னு சொல்கிறது லேட் ப்ரெக்னென்சியில் டயக்னோஸ் பண்ணுவோம் 24 to 28 வீக்ஸு. ஸோ என்ன ஆகும், அது டேர்ம் கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் அதை ட்ரீட் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அது யூஸ்வலாக ஒரு 80% டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிடலாம். சில பேருக்கு இன்சுலின்லாம் தேவைப்படலாம். அது ஒரு அது சுகர் இதுக்கப்புறம் டக்குன்னு போயிடும். அந்த கன்வர்ஷன் டு டயபிட்டிஸும் கம்மி தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஏர்லி ஜிடிஎம்னு ஒரு என்டிட்டி வந்திருக்கு. அப்படின்னா பிஃபோர் 16 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட் 3 மாதத்துலேயே கண்டுபிடிக்கும் பொழுதே சுகர் இருக்குது. இது வந்து ரொம்ப டெட்ரிமெண்டல். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ரெக்னன்சியை வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். மதரை, சைல்டை, அதோட க்ரோத்தை எல்லாமே எஃபெக்ட் பண்ணுது. இந்த ஏர்லி ஜிடிஎம் ட்ரீட் பண்ணலைன்னா பர்த்லேருந்து அவுட்கம்ஸு ப்ராப்ளம். ஸோ டியூரிங் டெலிவரி அதுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ஸு, சடன் டெத்து, ஹை பிலிரூபின் வருது, இந்த மாதிரி எல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சுகர் வேற குழந்தை ரொம்ப பெருசாகும், மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னல் ஜிடிஎம்லேயே இருக்குது, அது இதுக்கும் இருக்குது. பட் அதை கூட சேர்த்து நிறைய அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே வருது, அது ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே உங்களுக்கு ப்ரெக்னன்சி சுகர் வருது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நாட்டில் ஆக்சுவலி யூனிவர்சல் ஸ்க்ரீனிங் இருக்குது. அப்படின்னா ஒரு லேடி கர்ப்பமான உடனேயே வந்து அது கன்ஃபார்ம் பண்ண உடனே சுகர் டெஸ்ட் பண்ணணும். பண்ண பிறகு சுகர் ஹையாக இருந்தால் அது உடனே ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே இன்சுலின் தேவைப்படும். ஏன்னா சுகர் வந்து ஸ்பைக் ஆகும். அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா குழந்தை ரொம்ப சீக்கிரமாயிடும், ப்ரெக்னென்சி ப்ராப்ளம்ஸ் ஆகும். அண்ட் ஈவன் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டெலிவரி பண்ணியாச்சு, மதருக்கு ரிஸ்க் அது போகாது. அது ஒன்று கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ளேயே திருப்பி வந்துடும் அம்மாவுக்கு. அண்ட் அதை விட என்னென்னா, அந்த குட்டி குழந்தை இருக்குல்ல, அதுக்கு வந்து டீனேஜ் வரும்போது, அந்த பியூபர்டல் ஏஜ் வரும்பொழுது அதுக்குண்டான ரிஸ்க்கு இஸ் ஆல்சோ ஹை. ஸோ இது கண்டுபிடிக்கிறது அவசியம், ட்ரீட் பண்ணுறது அதை விட அவசியம். ஸோ மதருக்கு ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அதை குழந்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ காமனாக அதை நம்ம பார்க்குறோம்? அதோட எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. தீஸ் ஆர் ஆன்கோயிங் திங்ஸ் தட் ஆர் கமிங். பட் இப்போ என்னன்னா அன்ட்ரீட்டட் ஜிடிஎம்மும் கிடையாது நம்ம கிட்ட. ஸோ வி ட்ரீட் நவ். இட்ஸ் த கொஸ்டின் இஸ் வெதர் யூ கிவிங் மெட்ஃபார்மின் ஆர் இன்சுலின் ஆர் திங்ஸ் லைக் தட். பட் எனி ஜிடிஎம் mother, the risk in the child is twice normal child. Any GDM. Any GDM. மதருக்கு GDM இருந்ததுன்னா the risk is twice than normal. non-GDM mother. So இப்போ ப்ரெக்னென்சியில் வந்துட்டு டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா is it one of the risk factor for vaginal delivery? For cesarean delivery, vaginal delivery, like shifting them to a C-section. Yes, because the rates of macrosomia are high. But having said that, GDM வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா we have lots of women doing normal vaginal delivery. So GDM வந்த உடனே C-section எடுக்கணும்லாம் கிடையாது. ரிஸ்க் இருக்கு. எஸ், ரிஸ்க் ஃபார் C-section இருக்கு. பட் நீங்கள் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நார்மல் vaginal delivery is possible. Definitely possible. And ஒரு pregnant women அவங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா how often after pregnancy அவங்களோட சுகர் லெவல்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? So at delivery one sugar test has to be done. Within 6 weeks postpartum ஒரு OGTT பண்ணணும். If she had GDM 6 months and annual after that. And குழந்தைக்கு அதே மாதிரி ஒரு புரோட்டோகால் இருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மெயினாக வந்து இப்போ சுகர் டெஸ்ட் புரோட்டோகால் கிடையாது. வெயிட் கெயின் இது வந்து நம்ம we should guard against weight gain. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ரொம்ப ஒன்றும் தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் அது அப்படியே போயிடும். ஆஃப்டர் 5-6 years அது டக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன் ஹேஸ் டு பி விஜிலண்ட். குழந்தை வந்து எக்ஸஸ் BMI வெயிட் கெயின் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டீனேஜில் பார்த்தா போதும். வெயிட் கெயின் ஆச்சுன்னா உடனே அது அலார்மிங். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிற எவ்ரி விமன்
சுகர் வந்துடக்கூடாதுன்ட்டு வந்துட்டு கிரேவிங்ஸ் இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க, ஒரு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க. இது ரொம்ப அவசியமா, இல்லை இவ்வளோலாம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா வந்து என்ன ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஷியன் எத்னிசிட்டி, ரெண்டாவது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ எல்லா ஃபேமிலியும் யாருக்காவது இருக்குது. ஸோ சம் ஒன் மதர் சிஸ்டர் சம்படி வில் பி தேர். ஸோ தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் செல்ஃப் பிஎம்ஐ. ஓகே, ஒரு தின் நார்மல் உமன் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போது கஷ்டம். இப்போ ஸ்கூல் ஏஜ்லேருந்தே வந்து ஒபீஸ் ஆகிடுறாங்க, ஓவர் வெயிட் ஒபீஸ் ஆகிடுறாங்க. ஸோ ப்ரீ ப்ரெக்னன்சி பிஎம்ஐவே ஹையாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் 10 kg மினிமம் பார்க்குறீங்க weight gainer. So that is the biggest risk factor. The single most important thing when you're planning a pregnancy is to lose some weight. ஸோ நம்ம ஒரு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஎம்ஐ நார்மலுக்கு கொண்டு வர்றது அவசியம். ஏன்னா மினிமம் நம்ம ஒரு 10 கிலோ வெயிட் ஏற போகிறோம், மினிமம் அதுக்கு மேலேயே ஏறும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் கெயினால் சுகர் ஜிடிஎம் ரிஸ்க்கு வரும். ஸோ பிளான் பண்ணும்பொழுதே எக்ஸசைஸை வந்து பண்ணி நல்லா ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து உங்கள் பாடி வெயிட் நல்லா இருந்துச்சுன்னா சேஃபாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம் விதவுட் எனி ரிஸ்க். உங்களுக்கு அம்மா அக்காவுக்கு யாருக்காவது இருந்தால் கூட உங்கள் வெயிட் வந்து நார்மலாக இருந்தால் நீங்கள் ஒரு ரிஸ்க்கு கம்மி. ஓகே, ஸோ டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருக்குது ஆர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னும் போது ப்ரெக்னென்சி வந்துட்டு டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? விச் இஸ் த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மென்னுக்கும் இருக்குது, விமெனுக்கும் இருக்குது, ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அதான் சொன்னேன், கரெக்ஷன் பண்ணணும் முன்னாடியே. சுகர் இருந்தால் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் ப்ரெக்னன்சி இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஏன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து மதருக்கும் சைல்டுக்கும் வரலாம். ஸோ சப்போஸ் ப்ரீ ப்ரெக்னன்சி டயபிட்டிஸ் இருந்ததுன்னா 100% டாக்டர்கிட்ட கிளியரன்ஸ் வாங்காமல் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணக்கூடாது. ஓகே, அது ரொம்ப ஏன்னா என்ன இருக்கும், நாங்கள் மெடிசின்ஸ் வேறு போட்டிருப்போம் அது இதெல்லாம். ஸோ அதில் கன்சீவ் பண்ணால் கூட குழந்தைக்கும் ரிஸ்க்கு. ஓகே, ஸோ ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போகிறோன்றதை வந்து டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்குண்டான சேஞ்சஸ் பண்ணணும், ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி லைஃப் ஸ்டைல்லையும் சரி ரெடி பண்ணிட்டு தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது சேஃப். யூ கேன் கெட் ப்ரெக்னென்ட், இஸ் நோ ப்ராப்ளம், நார்மல் ப்ரெக்னன்சி, பட் அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்கணும், அவ்வளோதான். பிஃபோர் வி கோ டு த லாஸ்ட் செக்மெண்ட், இந்த கேள்வியை வந்துட்டு நான் பர்பஸ்ஃபுல்லாக கடைசியாக கேட்கணுங்கிறது தான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன். ஏன்னா பார்க்குறவங்க யாருக்கும் வந்துட்டு எடுத்த உடனே பயமுடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால. The complications of not treating diabetes. ஹெட் டு ஃபுட்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் காமனாக சொல்ல போனால் மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இரத்த குழாய் சம்மந்தப்பட்டது. சின்ன இரத்த குழாய் அப்படின்னா கண், கிட்னி, நரம்பு. கண்ணில் என்ன ஆகும்னா, இப்போது எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் என்னென்னா, நீங்கள் வந்து கண்ணை செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஓ எஸ் டாக்டர் கண்ணாடி மாற்றிட்டேன் அப்படின்றவாங்க. கண்ணாடின்றது வந்து கண்ணோட முன்பாகம். சுகர்னால் பாதிக்கப்படுறது ரெட்டினான்னு சொல்கிறது கண்ணோட பின்பாகம். சின்ன இரத்த குழாய்கள் வந்து அடைக்கப்படும், அதனால் வந்து உங்களுக்கு ப்ளீட் ஆகலாம், பார்வையே போகலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா டக்குன்னு வராது. நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண் விஷன் நல்லாயிருக்கும், இன்னொரு நாள் அப்படியே போயிடும். அந்த ஸ்டேஜில் வந்து வரத்துக்கு, ஏன்னா அது ப்ளீட், கண் பார்வை உள்ள இடம் வந்து ரொம்ப குட்டியான ஒரு இடம். நம்ம ரத்த குழாயெல்லாம் அப்படியே சுற்றி இருக்குது. அது ப்ளீட் ஆகி நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். திடீர்னு ஒரு நாள் அப்படியே மறைஞ்சிரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகவே கூடாது. ரொம்ப ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா, வருஷம் 1 கண்ணு செக்கு சுகருக்காண்டி பண்ணணும். ஓகே, பண்ணிக்கிட்டிங்கன்னா இது 100% தடுத்துடலாம். இதனால வந்து யாருமே பிளைண்ட் ஆகக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து கிட்னி. இது எல்லாரும் வந்து பயப்படுற ஒரு விஷயம். கிட்னியும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சுகர் வந்து ரொம்ப ஹையாகி ரொம்ப நாள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது கிட்னி பாதிக்கப்படும். 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டால் தான் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது என்ன ஆகும், இதில் ரத்த குழாய் 2 போகுது, இதில் வந்து அதே அடப்பு தான் கண்ணில் நடக்கிறதும் கிட்னிலையும் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, கிட்னிலேருந்து சின்ன சின்ன ப்ரோட்டீன், மைக்ரோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறது, அது லீக் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ரோட்டீன், மேக்ரோ ப்ரோட்டீன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கிட்னி டேமேஜ் எல்லாம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பூர்ணமாக குணப்படுத்திடலாம். ஓகே, 100% ப்ரிவென்டபிள். ஸோ அதுக்காண்டி தான் அந்த டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஸோ பண்ணோம்னா அந்த ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜ் டிசீஸ் கூட ரிவர்ஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, இப்போ எங்ககிட்ட வந்து ப்ரிசிஷன் டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா
யாருக்கு வந்து கிட்னி டிசீஸ் வரப்போகிறது அப்படின்னு நாங்கள் ஜெனட்டிக்ஸ் வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இப்போ யாருக்கு வந்து நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும், யாருக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம் வரும், யாருக்கு வந்து பிரெயின் ப்ராப்ளம் வரும், இது சொல்ல முடியாது. அதனால இதை வச்சு நாங்கள் யாருக்கு இந்த சீக்கிரமாக ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ரிகரஸாக ஃபாலோ பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணுன்றது வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது கிட்னி நரம்பு பாதிப்பு. இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாரும் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, பேர் ஃபுட் வாக்கிங். ஸோ இதனால் ஏற்கனவே கொஞ்சம் நரம்பு பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஒரு அளவுக்கு. ஸோ இதுக்கு மேல் கொண்டு சுகர் வரும்பொழுது இது அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ நரம்பு போயிடுச்சுன்னா சொரணை போயிடும். யூஸ்வலாக நம்ம நிற்கும்பொழுது, காலில் நிற்கும்பொழுது ஒரு இடத்துல வலி, ப்ரெஷர் ஜாஸ்தியாகி வலி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி வெயிட் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு தெரியாமலே இது நடக்கும். ஆனால் நரம்பு போயிடுச்சுன்னா இது நடக்காது. ஸோ அதே இடத்துல போட்டு போட்டு ப்ரெஷர் போட்டு போட்டு அங்கே ஒரு வந்து அல்சர், ஃபஸ்ட்டு வந்து கேலஸ் அப்படின்னு ஹார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அது அல்சர் ஆகிடும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இதுவாகி அப்படியே உள்ளே ஏறிடும் உடம்புக்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோவாஸ்குலர், இந்த சின்ன ரத்த குழாயோட பாதிப்பு. பெரிய ரத்த குழாய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஹார்ட்டு, நீங்கள் இந்த மூவிலலாம் பார்ப்பீங்களே அப்படியே வந்து ஃபால் பண்ணுறது. சுகரில் வந்து எல்லாமே சைலண்ட்டாக தான், இந்த வலி இருக்காது. நரம்பு பாதிப்புனால வலி இருக்காது. ஸோ ஒன்றுமே தெரியாது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும், லேட் ஸ்டேஜில் இருக்கவே இருக்காது. ஸோ டக்குன்னு அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க, விழுந்துருவாங்க. ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரோக் வரலாம், கை கால் வராமல் இருக்கிறது. ஸோ ஸ்ட்ரோக் வரலாம். காலில் வந்து கேங்கின், இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கருப்பாகிறது, காலை வெட்டி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து ரத்த குழாய் பாதிப்பு. அந்த ரத்தோட்டம் நின்று போச்சுன்னா அந்த இடம் கருப்பாயிடும். ஸோ அது கருப்பாயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வெட்டி தான் எடுக்கணும், இல்லைனா லைஃபுக்கே பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. இது ஒன்றுத்துக்குமே நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ரெகுலராக இதெல்லாம் பண்ணால் இதெல்லாமே இல்லாமல் நார்மலாக ஒரு 100% நார்மலாக வந்து ஹாப்பி ஹெல்த்தி லைஃபாக வாழலாம். ஓகே. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட், அண்ட் நீங்கள் இப்போ ரெகுலர் ஃபாலோ அப், அஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ பிஃபோர் வி ஃபினிஷ், குட் பேட் அக்லி, ஓகே, நான் சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுட்டு தான். ஓகே, எது குட், எது பேட், எது அக்லி அப்படின்னு சொல்லுங்க. மில்க் ஷேக் அக்லி, டயபிட்டிஸ் சைட்ல இருந்து சொல்றீங்க. ஓகே. நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் குட். ஓகே. சிறுதானியம் குட், பட் இதுல வேற விஷயம் இருக்கு, அப்புறம் சொல்லலாம். ஓகே. ரொட்டி தான், ரோட்டியா, சப்பாத்தி ரோட்டி, இட்ஸ் குட் ஒன்லி, பட் அகைன் அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஓட்ஸ் அகைன் குட்டுக்கும் பேடுக்கும் நடுவுல இருக்கு. ஓகே. ஸ்வீட் பொட்டேட்டோ, that's bad. Brown bread, it's okay, compare it to white bread, it's okay. So அது குட்டுக்கும் பேடுக்கும் நடுவுல இருக்கு. ஓகே. ரெட் ரைஸ் குட்டுக்கும் பேடுக்கும் நடுவுல இருக்கு. ஓகே. sugar free foods depends, can be good for diabetic, non-diabetic not necessarily good. Yogurt, fruit yogurts, those flavored yogurts. Plain yogurt is definitely good. வேற வழி இல்லைன்னா fruit yogurt okay. Diabetic biscuits, again good for diabetics, but in the context-ல போட்டு பார்த்து சொல்லணும். Okay. Obese இருந்தா biscuits are not good, they become bad. Okay. Dark chocolate, குட்டுக்கும் பேடுக்கும் நடுவுல இருக்கு. ஓகே. இப்போ நீங்க இந்த குட்டுக்கும் பேடுக்கும் நடுவுல இருக்கிறதெல்லாம் எதனால அதுக்கு அங்க ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன்னா இதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. இப்போ நீங்க சப்பாத்தி, மல்டிகிரெயின் பிரெட், இதெல்லாம் சொன்னீங்கல்ல, சிறுதானியம், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இதில் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து ஹோல் கிரெயின்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ்னால் என்ன, ஹோல் கிரெயின்னா என்னன்னு பேசுவோம். ஓகே. இப்போ நம்ம ரைஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம், அதுக்கு வெளியில் இருக்கிற பேடியை தூக்கிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது, அதுக்கு பேர் ப்ரௌன் ரைஸ். இதில் என்ன இருக்குன்னா, அது ஒரு ரைஸ் ஸ்டார்ச்சி உள்ள ஒரு ஒயிட் பார்ட் இருக்குது, அதுக்கு மேலே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் ப்ரௌனு ஃபைபரு இதெல்லாம் இருக்குது. அந்த லேயர்ஸ்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஃபைட்டோ நியூட்ரியன்ஸு, வேரியஸ் மினரல்ஸ், எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் தான் வந்து சத்து, அதுக்கு பேர் ப்ரௌன் ரைஸ். ஓகே. ஆக்சுவலி இருக்கிறதுல கார்போஹைட்ரேட்டில் அதுதான் ஹெல்த்தி. ஓகே. ஹோல் கிரெயின், அதெல்லாம் ரிஃபைனிங்னா என்ன, அதான் எடுத்து விட்டுறது. அந்த ஒயிட் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒயிட் ரைஸ். ஸோ அந்த ஒயிட் ரைஸில் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஸ்டார்ச் தான். அதனால தான் அது ஹைஜிஐ. நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ப்ரௌன் ரைஸ், அது ஹெல்த்தி, அது வந்து குட்ல வரும்.
ஒயிட் ரைஸ் வந்து பேட் இல்லைனா அக்லிக்கு போயிடும். ஓகேயா? இப்போ இந்த ஹோல் கிரெயினை எடுத்துப்போம். இதே மாதிரி நம்மளுக்கு மில்லட் இருக்குது, ஹோல் கிரெயின், இதே கான்செப்ட் தான். அதோட லேயர்ஸ் இருக்கும். அதே தான் உங்களுக்கு இந்த ரோட்டியும் சரி, சிறுதானியம் எல்லாமே இந்த கேட்டகரி. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் ஹோல் கிரெயின், இட் இஸ் ஹெல்த்தி தான். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ஹோல் கிரெயின் ஹெல்த்தி கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கிற மில்லட்ஸோ பிரெட்டோ ரிஃபைன்டு. நாங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணி இப்போ இல்லை என்கிட்ட யூஸ்வலி இன் மை டாக்ஸ் நான் என்ன காட்டுவேன்னா, இந்த ஜூம் மைக்ரோஸ்கோப்பி, ஸ்டீரியோ ஜூம் மைக்ரோஸ்கோப்பி எங்கள் லேப்ஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ரைஸை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். மில்லட்டு, ரைஸு, ஹோல் கிரெயினு, வீட் கூட எடுங்க. நீங்கள் அந்த கிரெயின் இஸ் ஹோல் கிரெயின் இஸ் குட்டு. ஆனால் அதை 100% நீங்கள் வந்து ஷாப்ஸுக்கு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைன்ட் ப்ராடக்ட் தான் வருது. ஓகே. இப்போ நீங்கள் ரோட்டின்னு சொன்னீங்க. எப்படி பண்ணுறீங்க ரோட்டியை? நீங்கள் கடையில் வாங்குகிற ஆட்டாவை வச்சு தானே பண்ணுறீங்க. அது வந்து ரிஃபைன்ட் ஆட்டா. ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா, பேஷண்ட்ஸ் நிறைய வந்து கேட்குறாங்க என்கிட்ட, டாக்டர் நான் வந்து ரோட்டி தான் சாப்பிட்றேன், சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், ஏன் சுகர் ஏறுது? ஏன்னா அது வந்து ஹைஜிஐ ப்ராடக்ட். ஸோ நீங்கள் அந்த கிடைக்கிற அந்த ஆட்டா இருக்குல்ல, அது வந்து ரிஃபைன்டு. ஓகே. கிடைக்கிற மில்லட்ஸு ரிஃபைன்டு. ஸோ நீங்கள் சென்னையில் நாங்கள் ஃபுல் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே சர்வே பண்ணும்பொழுது எல்லாமே ரிஃபைன்டு ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹோல் கிரெயினாக சாப்பிட்டீங்க எல்லாமே குட்டு. ஆனால் கடையில் கிடைக்கிறது எல்லாமே வந்து ரிஃபைன்டு ப்ராடக்டாக இருக்குது. ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அந்த கரெக்டான ப்ராடக்டை வைக்கிறாங்க. அதை நீங்கள் சோர்ஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஆனால் அது அப்படி நல்லதுன்னு பிளாங்கெட்டாக சொன்னால் கண்ணை மூடிட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிஃபைன் ப்ராடக்டை சாப்பிட்றாங்க. அது வந்து ஆக்சுவலி பேடாக மாறுது. அதனால தான் அந்த பிளேஸ்மெண்ட் பிளேஸ்ட் பிட்வீன் குட் அண்ட் பேட். இந்த டார்க் சாக்லேட் பிளேஸ்ட் பிட்வீன் குட் அண்ட் பேட். பிகாஸ் அது வந்து சாக்லேட் சாப்பிடணுன்னா அது டார்க் சாக்லேட் இஸ் ஓகே. ஸோ தட் இஸ் ஓகே. But at the end of the day, it's still glucose. Okay. So, still goes under bad. So, under bad. I would say, rather than dark chocolate, whole fruit is better. Whole fruit. Okay. Because you're the sugar cravings. Fruit is better. If you feel like, really sugar craving, go for fruit. Because not mangoes. No. So, even if it's mango, it's slightly better than a refined chocolate. Okay. Because it has fiber and all in it that you won't get from anything else. Refined. Super, ma'am. Thank you so much. It was a very clear explanation. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏன் இது நடக்குது, இதனால இது அப்படின்ட்டு, and நிறைய facts வந்துட்டு you just put it on table. Thank you so much for such a clear and a wonderful show altogether. It's a pleasure. Thank you for having me. Thank you.